பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏதாவது நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்னா தீர்க்கதரிசிக்கிட்ட போகணும், ஆசாரியன் ஒருத்தன்கிட்ட போகணும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நமக்கு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். நீ பரிசுத்த ஆவியானவர் உன்னை போதிப்பார், பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். ஆண்டவர் தம்முடைய அறிவை உணர்வை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பேதுரு மீன் பிடிக்க போயிட்டான். பேதுரு எங்கே போயிட்டான்? மீன் பிடிக்க போயிட்டான். இயேசு உயிரோடு எழும்பின பிறகு போயிட்டான். இயேசு உயிரோடு எழும்பினதை பார்த்தான். ஆனாலும் மீன் பிடிக்க போகிறேன்னு போயிட்டான். போய் ஏதாவது பிடிச்சான்னா ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சு பார்த்தா ஒரு மீன் கூட அவனால் பிடியாது. அதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய நிலை. நீ உன்னால் இயன்ற வரைக்கும் நீ கஷ்டப்பட்டாலும் உன்னால் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், உன் வலை எங்கே போடு, வலது பக்கம் போடு அப்படின்னு சொன்ன உடனே மீன் எங்கே இருந்தால் வந்து தெரியாது, அவனுக்கு உடனே விடுதலை கிடைச்சிச்சு. அதை போல தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆனால் வலையை போட சொல்லுவார். நான் வலையை போட மாட்டேன் இயேசுவே, நீர் தான் எல்லா வலையும் போடணும், நீர் தான் வரணும். அவர் கரையில் இல்லை நிற்கிறார், நீ வலையை போடு, அதையும் உன்னால் செய்ய முடிஞ்சதை செய். ஆண்டவர் அவரால் செய்ய முடிந்ததை அதிகமாய் உனக்கு செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நீ கச்சாடியில் என்னத்தை நிரப்பணும்? தண்ணீரை நீ நிரப்பிடு. ஒரு நிமிஷத்தில் எப்படி அது ஆச்சரியமாக ஒரு திராட்சரசமாக மாறி முந்திய விட அந்த திராட்சரச ருசி அதிகமாக மாறினது போல் உன் வாழ்க்கையில் அந்த ருசி நல்லா இருக்கும். நல்ல ரெண்டு கை வைத்து என் வாழ்க்கை முந்திய விட நல்ல ருசி உள்ளதாக மாறணும். கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா, என்னால் முடியலை, சோர்ந்து போய் என் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பிரமாண வாழ்க்கையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறேன், என்ன நீர் மாற்றிவிடும். எனக்கு ஆண்டவர் புதிய கிருபையை தந்தருளும். ஒரு நல்ல விடுதலை சுயாதீன வாழ்க்கையை தாரும். பாவத்தின் கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி என் சிந்தை வாழ்வு சரியாகட்டும். ஆண்டவரே, இருதயம் நல்ல சுத்தமாக இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கை, எங்கள் பேச்சு எல்லாம் மாறணும். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த புதிய காரியத்தை நீ செய்ய போகிறதுக்காக தோத்திரம். ஆமேன்.